நெல்லை பாலங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று மீண்டும் சிறப்பு வகுப்புகள் நடைபெற இருக்கிறது. உத்தரவையும் மீறி தற்பொழுது தனியார் பள்ளிகள் இந்த சிறப்பு வகுப்பை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன். நீதிமன்ற உத்தரவையும் மீறி தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடைபெறுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பள்ளிகள் மீது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் அறிவுறுத்தி இருக்கிறது. கோடை வெயிலை சமாளிப்பதற்காக பொதுமக்கள் மற்றும் முதியவர்கள் யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் என்று தமிழக சுகாதாரத்துறையும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பாளையங்கோட்டையில் பல கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கோடை விடுமுறையை அரசு அறிவித்தபடி மாணவர்களுக்கு முறையாக வழங்காமல் சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வழக்கம் போல பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. கோடை விடுமுறையில் எந்த ஒரு சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாது என்று தமிழக பள்ளி கல்வித்துறை திட்டவட்டமாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஒரு சில தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியிலும் செய்திகள் வெளியாகி இருந்தன. அந்த செய்திகளின் அடிப்படையில் நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முத்துசாமி அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தார். அந்த சுற்றறிக்கையில் கோடை விடுமுறையில் எந்த ஒரு சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாது, மீறி நடத்தினால் அதன் மூலம் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளுக்கு அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்களே பொறுப்பாவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் அரசு உத்தரவை மீறி செயல்படக்கூடிய தனியார் பள்ளிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ஆனால் இன்று திங்கட்கிழமை வழக்கம் போல காலை 9 மணிக்கு முன்பாகவே மாணவ மாணவிகள் ஒரு சில தனியார் பள்ளிகளுக்கு செல்ல முடிந்ததை நாம் காண முடிந்தது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பிய பிறகும் தமிழக அரசு சிறப்பு வகுப்பு நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் பாளையங்கோட்டையில் இருக்கிற தனியார் பள்ளிகள் அரசின் அறிவிப்பை மீறி இந்த சிறப்பு வகுப்பு நடத்தி வருவது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மாதிரியான தனியார் பள்ளிகள் மீது எந்த மாதிரியான துறை நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.